யூடா. பாட்டு சத்தமா வச்சு கேட்டுட்டு இருக்கோம். இன்னும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? எப்படியும் சண்டை போடுறதுக்கு நம்ம கிட்ட கோபப்பட்டுட்டு வருவான்னு பார்த்தா இன்னும் ஆளை காணும். ஓ சோனா, ஓ சோனா வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஓ சோனா, ஓ சோனா, ஓ சோனா, I love you டா. ச்சே, சோனா ஞாபகமாவே இருக்கு. ஓஹோ, சாருக்கு ஆஃபீஸ்ல பத்ததுன்னு வீட்டில் கூட சோனா புராணம் தானா? மவனே இருடா, உன்னை எப்படி வலிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் டோரா டோரான்னு என் பேரை மட்டும்தான் நீ சொல்லிட்டே தெரிவ. இரு வரேன். சோனா, I love you டா. என்ன வந்தா பார்த்தா போயிட்டே இருக்கா? சரி நம்ம கூட கோவப்பட்டு சண்டை போடுவான்னு பார்த்தா என்ன அர்ஜுனு இப்படி சொதப்பிருச்சே. இப்ப என்ன பண்றது? தூக்கம் வேற வர மாட்டேங்குது. சரி அவளை கொஞ்சம் வெறுப்பேத்தி என்டர்டைன்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தா அவ கண்டுக்காம போயிட்டா. சரி வேற ஏதாவது ஐடியா இருக்கான்னு யோசிப்போம். இதெல்லாம் ஒரு பொழப்பு. பொண்டாட்டிய வெறுப்பேத்தி அடி வாங்குறதுல அவ்வளோ சந்தோஷம் இந்த அர்ஜுனுக்கு. இருந்தாலும் இது நல்லா தானே இருக்கு. அவ நம்ம மேல கோவப்பட நாம அவளை சமாதானப்படுத்த. அட அட அட, அப்பத்தானே லைஃப்ல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். சரி வேற எந்த மாதிரிலாம் அவளை வெறுப்பேத்தலான்னு பாட்டு கேட்டுக்கிட்டே யோசிப்போம். சோனா, அந்த நேரம் கண் பார்த்து கந்தலாகி போன நேரம் ஏதோ ஆச்சு. ஓவானம் தீண்டி அப்பாவின் வீட்டு எல்லாம் காத்தோடு போயே போச்சு. ஓ சோனா, அன்புக்குள்ள. மவனே, என்னைய வெறுப்பேற்றுறதுக்காக சோனா சோனா நான் பாடிட்டு இருக்க. இப்போ பாருடி, நான் உன்னை எப்படிலாம் வெறுப்பேற்ற போறேன்னு. என்கிட்டே வா. ம், என்னடி இது? எது? சரி சரி, உன்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. நான் வாக்கிங் போயிட்டு வரேன். உள்ள அப்பு தூங்குறான், கூட நீயும் போய் அவனுக்கு துணைக்கு படுத்துக்கோ. நைட்டு நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடும், அதனால நீ முடிச்சிருக்க வேண்டாம். ஓகே பாய். என்னது? அடியே, என்ன? இந்த Dress போட்டுக்கிட்டு வாக்கிங் போறியா? அதுவும் இந்த நேரத்துல? ஆமா, ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? நான் பார்க்க அப்படியே கிளாமரா இல்ல? ஓ ஸ்டைல்ல சொல்ல போனா நான் பார்க்க அப்படியே ஹாட் அண்ட் செக்ஸியா இருக்கேன்ல. என் பாய் ஃப்ரெண்ட் இதை பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆயிடுவான்ல. என்னது பாய் ஃப்ரெண்டா? என்னடி அரை வாங்க போற பாரு. கட்டின புருஷனை வச்சுக்கிட்டு பேசுற பேச்சாடி இதெல்லாம். ஓ, நீ மட்டும் கட்டின பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இன்னொருத்தி அழக ரசிக்கிறது ரொம்ப நியாயமோ? எப்படி எப்படி? காலையில நீ சோனாவை பத்தி என்னென்னலாம் சொன்ன? ஏய் சோனா சோனா, நீ பார்க்க ரொம்ப ஹாட் அண்ட் செக்ஸியா இருக்க, உன் அழகுல அப்படியே நான் மயங்கிட்டேன்னு சொல்லல? ஏய் அது நான் கொஞ்சம் நான் உன்னை வெறுப்பேத்தி பாக்குறதுக்காக சொன்னது. மத்தபடி நான் அவகிட்ட அந்த மாதிரிலாம் பேசக்கூடிய ஆள் கிடையாது. நீ வேணா அவகிட்ட கூப்பிட்டு கேட்டு பாரு. ஓஹோ அப்படியா? நான் நம்பிட்டேன்டா. 5 வருஷமா என்னை பிரிஞ்சிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு நான் நினைச்சேன். ஆனா அது தப்பு. நீ நல்லா துபாயில ஜாலியா தான்டா இருந்திருக்க. நான் தான் லூஸ் மாதிரி உன்னையவே நினைச்சிட்டு இருந்திருக்கேன். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு தேடிக்கோ, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் தேடிக்கிறேன். ஓகே சரி சரி, எனக்கு டைம் ஆச்சு. இந்த டைம்ல தான் பப்பு டிஸ்கோத்தெல்லாம் ஓப்பன்ல இருக்குமா. இப்போ போனா என் அழகுல மயங்கி நல்ல பாய் ஃப்ரெண்ட் எனக்கு சிக்கிடுவான். சரி வரேன். அடியே, என்னடா என்னடா உன் பிரச்சனை? என்னை நிம்மதியா ஒரு வாக்கிங் கூட போக விட மாட்டேங்கிற. போ போய் அந்த சோனா கூட ட்ரீம்ல டூயட் பாடு. அப்படி இல்லையா அவளை வீட்டுக்கே கூப்பிட்டு வச்சு டைரக்டா டூயட் பாடு. தடுக்கிறதுக்கு நான் வீட்டில் இருக்க மாட்டேன். ஏ டோரா, நான் நிஜமாவே உன்னை வெறுப்பேத்துறதுக்காண்டி அப்படி சொன்னேன்டி.
ஆனா இப்போ பார்த்தா நீ தான் என்னைய வெறுப்பேத்திட்டு இருக்க. ப்ளீஸ் டோரா, இந்த ட்ரெஸ்ல நீ வெளியே போனேன்னு வச்சுக்கோயேன், நாய் உன்னைய துரத்தும். அது மட்டும் இல்ல டோரா, இந்த நேரத்துல மோகினி பிசாசுலாம் அங்கங்க சுத்திட்டு திரியும். ஆ, அது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். நீ போ, போய் சோனா கூட ட்ரீம்ல டூயட் பாடு. போப்பா. கட்டின பொண்டாட்டி இவ்வளோ கிளாமரா இருக்கும்போது இன்னொரு பொண்ணை பார்த்து அவளுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டல நீ. போ, போய் சோனா சோனான்னு புலம்பிட்டே கேட. ம், உன் அழகெல்லாம் நீ சாரிக்குள்ள மறைச்சு வச்சா எனக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரிலாம் ஏதாவது ட்ரெஸ்ஸை போட்டு தான் எங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். ஓஹோ, இப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணாதான் உங்களுக்கு பிடிக்குமா? ஆமா, ஆனா எங்க முன்னாடி மட்டும்தான். இப்படிலாம் போட்டுட்டு நீ வாட்டுக்கு வெளியில போயிடாத. எதுக்கு? நீ இன்னொருத்தி அழகு ரசிக்கும் போது என்ன எவனாச்சும் ரசிச்சுட்டு போறான், உனக்கு என்ன செய்யுது? வேணாம் டோரா. என்னடா வேணாம்? நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரதா போறேன், அதுவும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வர போறேன். நீ அவளுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்த மாதிரி எனக்கு எவனாச்சும் காம்ப்ளிமெண்ட் கொடுப்பான்ல, அப்பதான் தெரியும் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு. ஏய், வேணும்னே என்கிட்ட சண்டை போடுறதுக்காக தானே இப்படிலாம் சொல்ற? இல்லடா, நான் நிஜமா செய்யத்தான் போறேன். சரி, உன்கிட்ட பேசி பேசி இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இனி யாரும் நான் ஒரு பாட்டுக்கு டான்ஸே ஆடிருப்பேன். சரி, செலவுக்கு காசெல்லாம் எடுத்துக்கிட்டேன். நான் திரும்பி வர்றதுக்கு மணி 1 ஆகுதோ 2 ஆகுதோ. அதனால நான் இன்னொரு கீ எடுத்துட்டு போறேன். நீ கதவை திறந்து விடணும்லாம் அவசியம் கிடையாது. நீ நிம்மதியா தூங்கு. அதுவும் சோனா கூட ட்ரீம் பாடிக்கிட்டேன். பாய். அடிங்க இவள, அவளை ஒரு அடி எடுத்து வச்சேன்னு வையேன். வச்சா சரி சரி, சண்டை வேண்டாம். இனிமே நான் அப்படியே வெறுப்பேத்த மாட்டேன். ஆனா டோரா, உனக்கு என்ன ட்ரெஸ் போட்டாலும் சூப்பரா இருக்கேடி. அப்படியா? ம், சோனா என்ன அழகு, என் டோரா அழகுக்கு ஈடாகுமா? ம், அப்படி சொல்லு. இனிமே அந்த சோனாவை பாப்பியா? அவ கூட வளைஞ்சு வளைஞ்சு பேசுவியா? சேச்சே, அவ இருக்கிற தசை பக்கமே நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நான் இதுக்கு முன்னாடி அப்படிதாண்டி இருப்பேன். நேத்து நீ வந்தியா, உன்னை வெறுப்பேத்தலைன்னா அப்படி சொன்னேன் நானு. ஆனா இனிமே உன்னை வெறுப்பேத்துறதுக்காக கூட அப்படி செய்ய மாட்டேன், சரியா? ம், தட்ஸ் குட். சரி. ஐயோ, நான் தூங்க போறேன்ப்பா. ஒன்னா விட்டுருவேனா நானு? இதோ வரேன். வாயா என் மிலிட்ரிக்காரன் நண்பா, என் கூடவே ஃப்ரெண்டா பழகிட்டு கடைசியில எனக்கே ஆப்பு வச்சுட்டல நீ. நாங்க சின்ன பிள்ளைல இருந்தே உருகி உருகி காதலிச்சு காத்துட்டு இருப்போமா, இவங்க எங்கேயோ இருந்து வந்து எங்களோட ஆளுக்கிட்டே ஏதேதோ சீன் காட்டி இம்ப்ரெஸ் பண்ணி கொத்திட்டு போவானுங்க. நாங்க விட்டு தரணுமா? டேய் ஜான், என் மாமா என்ன சொல்றது, நான் சொல்றேன்டா, ஜனனிய கண்டிப்பா நான் உனக்கு விட்டு தரவே மாட்டேன். ஜனனி என்னோட பொண்டாட்டி, அவளை உனக்குலாம் நான் தர முடியாது. இல்ல அஜய், சொல்றது புரியல? அஜய், வா ஜனனி, வா ஜனனி. இவ்வளவு நேரம் அஜய் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஆனா அவர் எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, ரொம்ப கோவப்படுறாரு. நான் பேசிக்கிறேன் ஜான். ஏன் அஜய் நான் சொன்னா கேட்பான். ம், சரி. அஜய், எதுக்கு அஜய் இவ்வளோ கோவப்படுற? பாரு, கையில எப்படி அடிபட்டிருக்குது. பின்ன என்னடி, என்ன வேணான்ட்டு யாரோ ஒருத்தனை காதலிக்கிறேன்னு வந்து சொல்றேன்ல, அப்ப எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். அந்த வலியோட ஒப்பிடும்போது இந்த வலிலாம் எனக்கு ஒரு பெரிய வலியே கிடையாது. ஐம் சாரி அஜய், நீ இவ்வளோ சீரியஸா நீ லவ் பண்றேன்னு எனக்கு தெரியாதுடா. நீ ஏதோ விளையாட்டுத்தனமா தான் பேசிட்டு இருக்கேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அஜய். ஓ, எல்லாத்தையும் விளையாட்டா பேசுறதுனால என் காதலையும் நீ விளையாட்டா எடுத்துக்கிட்டியா ஜனனி? உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம சின்ன பிள்ளைல கல்யாணம் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் நான் உன்னை தாண்டி நினைச்சிட்டு இருக்கேன். இத்தனை நாள் நான் உன்னை நினைச்சிட்டு இருந்த மாதிரி
என் நினைப்பு உனக்கு கொஞ்சம் கூட வரலையா ஜனனி? அது சரி, என் நினைப்பு உனக்கு வந்திருந்துச்சுன்னா உன் மனசுல வேற ஒருத்தன் எப்படி வந்திருப்பான்? நான் உன்னை நினைச்ச மாதிரி நீ என்னை நினைக்கலல. அஜய், உனக்கு என் மேல காதல் வந்த மாதிரி எனக்கு ஜான் மேலதான் காதல் வந்திருக்கு. அதனால நீ புரிஞ்சுக்கோ. என்னை சீக்கிரமா மறந்துடு அஜய். என்னை விட ரொம்ப ரொம்ப அழகான குணமுள்ள பொண்ணு உனக்கு கிடைப்பா. அதனால இந்த கோவத்தெல்லாம் விட்டுரு அஜய். இது பாருடி, நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. எனக்கு நீ வேணும். இப்ப கூட ஒன்னும் ஆகல. உன் ஜான திருப்பி ஊருக்கு அனுப்பிச்சிரு. நீ அவனை காதலிச்சிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் எப்பயும் போல உன்னை லவ் பண்ணுவேன். உன்னை நான் நல்லபடியா பார்த்துப்பேன். அவன் ஆர்மிக்காரன் ஜனனி. அவன் உயிருக்கு அவனால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? சொல்லுடா, உன் உயிருக்கு உன்னால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அது இந்த பாரு அஜய், அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் ஜானை லவ் பண்றேன். அவரோட வேலையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் அவரை லவ் பண்றேன். அது என்னோட பிரச்சனை. நீ உன்னைய மாத்திக்கோ. நான் ஜானை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். மறுபடியும் இந்த பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் பண்ணாத. என்னடா, புரியுதா உனக்கு? இந்த மாதிரி ஏதாவது பண்ண உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். சீக்கிரமா என்னை மறந்துட்டு உனக்குன்னு ஒரு புது லைஃபை தேடிக்கோ. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். வா ஜான், போ. ஓடி ஓ. இப்ப வேணா அவன் உனக்கு பெருசா தெரியலாம். ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் அன்பு நீ புரிஞ்சுக்கதான் போற. அது வரைக்கும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் ஜனனி. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஜானோட அம்மா. ஜானோட அப்பா ஆர்மியில் இறந்ததுக்கப்புறம் நானும் ஜானும் சொந்த ஊருக்கே திரும்பி வந்துட்டோம். அங்கேயே ஒரு ஸ்கூலை பார்த்து ஜானை சேர்த்து விட்டுட்டேன். அவனுக்கும் சின்ன வயசுலேயே அவங்க அப்பா மாதிரி ஆர்மியில் சேரணும்னு ஆசை. இப்போ அதனால தான் அவனையும் நான் ஆர்மியில் சேர்த்து விட்டுருக்கேன். இப்போ ஆர்மியில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கான். நல்ல சேலரி வாங்குறான். உங்கள் பொண்ணை நல்லபடியாக பார்த்துப்பான். மேற்கொண்டு என்கிட்ட எதனா கேட்கணும்னா கேளுங்க. உன் மகனை ஆர்மிக்கு தானே வேலைக்கு அனுப்பிச்ச? இல்லை ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ணி கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிச்சிச்சியா? சிவகாமி, நீ கொஞ்சம் நேரத்துக்கு சும்மா இருமா. சம்மந்தப்பட்டவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். நீ எதுவும் இடையில பேசாத. ஏன் நான் பேசக்கூடாது? இது என் மகனும் தான் சம்மந்தப்பட்டிருக்கான். அப்ப நான் பேசதான் செய்வேன். என் மகனோட வாழ்க்கையை தான் இவளோட மகன் தட்டி பறிக்க பாக்குறான். பிறகு நான் பேசாம வேற யார் பேசுவா? சொல்லு, உன் மகனை லவ் பண்றதுக்கு தான் அனுப்பிச்சு வச்சியா? அத்தை, இந்த நேரத்துல இது தேவையில்லாத பேச்சு. ஜானு நீங்க நினைக்கிற மாதிரி பையன்லாம் கிடையாது. அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அவன் நம்ம ஜனனியை நல்லா பார்த்துப்பான். அப்ப என் மகன் நல்லவே இல்லைன்னு சொல்ல வரியா? என் மகன் உன் தங்கச்சியை நல்லா பாத்துக்க மாட்டான்னு சொல்ல வரியா? நல்லா இருக்கு அர்ஜுன். நேத்து வந்து உன் ஃப்ரெண்டுக்காக உன் சொந்தக்காரனே விட்டு கொடுக்கறல. ஐயோ அத்தை, நான் அப்படி சொல்ல வரல. அஜயும் ரொம்ப ரொம்ப தங்கமான பையன். போதும், எல்லாரும் ஆளாளுக்கு பேசுறத விடுங்க. இந்த பாருப்பா, இது உன் மக சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த நேரத்துல நீ தான் பேசணும். அவங்க சைட்ல இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நீ உன்னோட விருப்பத்தை அவங்க கிட்ட சொல்லு. அது மட்டும் இல்லப்பா, இந்த காலத்துல ஜாதி மதம்லாம் பார்க்காத. சின்னஞ்சிறுசுங்க ஏதோ ஆசைப்பட்டுட்டாங்க. அவங்க தான் வாழ போறாங்க. அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போட்டோம். தேவையில்லாத உன் வரட்டு கௌரவத்தை ஓரமா வச்சுட்டு அந்த பிள்ளைங்களை சேர்த்து வைப்பான். அவங்களுக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லு. அண்ணே, மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடு. என் தங்கச்சி பையனுக்கு தான் என் பொண்ணை கொடுக்க போறேன்னு. சிவகாமி, கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாரு, நான் பேசிக்கிறேன். இந்த பாருங்கண்ணே, உங்க மகளும் என் மகனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் அவங்கள பிரித்து வச்சு அழகு பார்க்கறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. நாங்கள் வேற மதத்துக்காரங்க தான். உங்கள் மத சடங்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் உங்கள் ஆளுங்களே மதம் விட்டு மதம் நிறைய பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏன் நம்ம பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது? அவங்கள அடிக்கிறதுனாலையோ மிரட்டுறதுனாலையோ என்ன ஆயிட போகுது? நாளைக்கு எல்லாரும் நம்ம உயிரோட இருப்போமான்னு யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு புதுசாக தான் இருக்குது. நம்ம வாழ்கிற வாழ்க்கையே நிரந்தரம் இல்லாத போது
இந்த ஜாதி மதம்லாம் நமக்கு எதுக்குனே ஒரு நல்ல முடிவா சொல்வீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஆமா சித்தப்பா, நம்ம ஜனனி ஆசைப்பட்டுட்டா. அவ ஆசைப்பட்ட மாதிரி ஜானி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் சித்தப்பா. ஆமா சித்தப்பா, ப்ளீஸ் சித்தப்பா, அவங்க 2 பேரையும் பிரிச்சிடாதீங்க சித்தப்பா. தம்பி, இவ்வளோ பேரு கேக்குறாங்களே, உன் முடிவு தான் என்ன சொல்லுப்பா. இவ்வளோ பேரு இவ்வளோ தூரம் சொல்லும்போது நான் என்ன சொல்ல முடியும்? எனக்கும் என் மகளோட விருப்பம் தான் முக்கியம். உங்க எல்லாரோட விருப்பப்படியே இந்த கல்யாணம் நடக்கட்டும். ஜானுக்கும் ஜனனிக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். இது எல்லாமே என் மகளோட விருப்பத்துக்காக மட்டும்தான் நான் செய்யறேன். சந்தோஷமா ஜான் ஜனனி? அப்பா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆமாண்ணே, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்கள் உங்கள் மனசு மாதிரி எங்கள் எல்லாத்துக்காகவும் சம்மதம் சொன்னதுக்கு உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். இது எல்லாமே என் பொண்ணுக்காக தான் செஞ்சேன். அவ சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். ச்சே